ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோவில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது 1000 ரெப்புடேஷன் பண்ண போகிறேன். 10 மைல் ரூல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 16 கிலோமீட்டர் குறையாமல் ஓடணும் அப்படின்றது. அப்படி பார்த்தோம்னா 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் 5 நாளையில். அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் வீக்லி வந்து 100+ கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 10 மைல் ரூலை வந்து நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு வீக்குக்கு நான் வந்து 50 கிலோமீட்டராச்சும் நான் கவர் பண்ணுவேன், இல்லை 100 கிலோமீட்டர் கவர் பண்ணுவேன், 80 கவர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஷூவை பற்றி வந்து நிறைய பேர் இப்போ வந்து இஓஎஸ்எல்லாக இருக்கட்டும், ஒரு ஷாப்லேயும் போய் வாங்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போ மதுரை ஸ்டோராக இருக்கட்டும், கோயம்புத்தூர் ஸ்டோராக இருக்கட்டும், இதுல எல்லாம் இஓஎஸ்எல் வந்து வச்சுருக்காங்க. மக்கள் வந்து அந்த இஓஎஸ்எல் பற்றின விவரம் தெரிஞ்சு அதை கேட்டு வாங்குறாங்க. எல்லாருமே 42 ஓடுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ 10-21 வந்து ஓரளவுக்கு எல்லாம் பரவலாக பண்ணுறாங்க. சவுத் சைடு சொல்கிறேன். இப்போ கை கேட்டின தூரத்தில் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அடிடாஸும் பூமாவும் நம்ம கை கேட்டின தூரத்தில் இருக்கும். இப்போ மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா அடிடாஸ் ஸ்டோர் இருக்கும், பூமா இருக்கும். சென்னையில் போனால் தான் ஏசிஸ் இருக்கும், அடிடாஸ் இருக்கும், பூமா இருக்கும், மித்த பிராண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது சேலத்தில் போனீங்கன்னா ஏசிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஏசிஸை பொறுத்தவரை அங்கங்கே இருக்குது. அடிடாஸ்ன்றது எல்லா ஒரு மேஜர் சிட்டிஸ்லேயும் ஸ்டோர் வச்சுருக்காங்க, பூமாவுமே வச்சுருக்காங்க. இந்த ரன்னிங் கம்யூனிட்டி மத்தியில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த ஷூஸ் வந்து நாலேஜ் தெரிஞ்சு பணம் செலவு பண்ணி அந்த ஷூவை வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, புதுசாக நான் வந்து முதல்ல வந்து ஒரு கேடிஎம் வாங்கினேன் 2014 200cc. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா வந்தது. என் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனோ செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர், நான் வாங்கினதுனாலன்னு சொல்லலை, மக்கள் வந்து பார்க்குறாங்க இப்படி எல்லா ஊர்லேயும் அந்தந்த இடத்துல வாங்கும்போது, சரி 1.5 லட்சத்துக்குலாம் பசங்க வண்டி வாங்குறாங்க, வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறா இருந்தாலும் சரி, நல்ல வசதியான இருக்க ஆளாக இருந்தாலும் சரி, 1.5 லட்சம் 2 லட்சம் அதுக்கப்புறம்லாம் 2.5 லட்சம் வரையும் போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்குறது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. பைக்குக்கு சொல்கிறேன். மக்கள் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம், எது தேவை அப்படின்னு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம், விலையை பற்றி கவலைப்படாமல் அந்த பொருள் நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் தான் வந்து ஒரு விஷயம் வந்து பழகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ 4 பேர் வாங்கி பழகிட்டாங்கன்னு வைங்களேன், அது நம்மளும் வாங்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்குது. டோட்டலாக இந்தியா சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இந்த ரன்னிங் கம்யூனிட்டியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஒரு ரன்னிங் சம்மந்தமாக ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கம்மி. இப்போ சொல்லப்போனால் சென்னை மேரத்தான் ஒன்று தான் எல்லோரும் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒன்று நடக்குது. இப்போ தான் வந்து கொங்கு பெல்ட் சைடில் வந்து திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பெரிய லெவலில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் சவுத்துலலாம் அந்தளவுக்கு கிடையாது. மதுரையை சொல்லுங்கள். மதுரையில் வந்து மதுரை எவ்வளோ பெரிய ஊருன்னு நம்ம பெருசாக பேசுகிறோம். ஆனால் இதுவரையும் மதுரை மராத்தான், இப்போ ஈரோடு மேரத்தான், காங்கேயம் மேரத்தான், சென்னை மேரத்தான் நடத்துகிற மாதிரி மதுரை மேரத்தான் ஒரு ஆள் ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை நடத்த முடியல. ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் அதை கொண்டு போகிறதுக்கு. இதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷூஸ் வந்து நல்லா பழக்குவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வருவாங்க உள்ளக்க. அதுக்குண்டான என்விரான்மெண்ட் உருவாகும். ஸோ பார்ப்போம். ஸ்பீட் ரன்னை முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன். மணி 6:15 ஆச்சு. 5:50க்கெலாம் வந்து ரெடி ஆகிட்டேன். எடுக்க போகிறேன். லைட் ஆஃப் ஆகுது. அப்புறம் பேசுகிறதுக்கு நாய் கத்துது. ஸோ இப்போ தான் வெளிச்சம் வருது. ஃபேஸ் அப்போ தான் தெரியும். ஒரு 2 கிலோமீட்டர் ஈஸி ரன் ஓடிட்டு அப்புறம் ஒரு 10 இல்லைன்னா 12 ரெப்புடேஷன் வந்து இதில் பண்ணுறோம் 5 பேஸ்லேயே. மனசளவில் சந்தோஷமாக இருந்தால் ஹார்ட் ரேட் வந்து அப்படியே செட்டில் ஆயிடுது. 6 பேஸில் ஒரே 120 இருக்குது. லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் ஈஸி ரன் முடிஞ்சு. இதுக்கடுத்து 1000 ரெப்புடேஷனு, 60 செகண்ட் ரெஸ்ட்டு. என்ன 5 பேஸ் இல்லைனா 455 டார்கெட் பண்ணுவோம் ஈச் ரெப்புடேஷனும். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது மைண்டு. சரியாக தூங்கலை, இருந்தாலும் வந்து இது நல்லா இருக்குது, இங்கேயும் நல்லா இருக்குது. இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் கொள்கையை. தீவிரமாக எனக்கு வந்து இங்கிலாந்துலேயும் சரி ஆஸ்திரேலியாலேயும் சரி ஒயிட்டு காலாக பார்க்க சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ரெப்புடேஷன் முடிஞ்சு 60 செகண்ட் தான். கையில் ஃபோன் வேறு இருக்கா, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓடுறத விட இந்த ஃபோனு கேமரா கேரி பண்ணிட்டு ஓடுறது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். 150 to 160 ஆவரேஜு. ஸோ நல்லாயிருக்கு. செகண்ட் ரெப்புடேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. வெயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஹார்ட் ரேட் ஏற தான் செய்யும். ஸோ சம்மர் சீசனில் இது ஒரு பிரச்சனை. சீக்கிரமாக வந்தாலுமே அந்த ஹியூமிடிட்டினால் ஸ்வெட்டு ஓவராக தான் இருக்கும். தேர்ட் ரெப்புடேஷன் முடிஞ்சு 166 சேம் ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு. அதே 457 ஆவரேஜ் பேஸ். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
4th ரெப்டேஷன் முடிஞ்சு நல்லா ஈஸியாக இருந்தது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமான ஜோனுக்குள்ளே போகிறேன். இப்போ 60 to 70% எஃபர்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 80 to 90 நல்லா ஸ்லீப் இருக்கணும், நல்லா சாப்பிட்ருக்கணும். ஸோ மைண்டு மசில், அதாவது நம்ம மைண்டும் மசிலும் கனெக்ட் ஆகிருச்சுன்னா இது ஸ்பீட் ரன்னும் வந்து ரொம்ப ஆர்வமாக ஈஸியாக பண்ணலாம் நம்ம. சரி ஓகே, டைம் ஆச்சு, அடுத்து இது பண்ணுறேன். 5th ரெப்டேஷன் முடிஞ்சு ஹார்ட் ரேட்டு நல்லா ஸ்பைக் ஆகிடுச்சு, 175. பார்ப்போம், இன்னும் 5 ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். 6 முடிஞ்சு, இன்னும் 4 ஸ்ட்ராங்காக பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 2 எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போயே ஹார்ட் ரேட் 175க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகே, மொத்த ரன்னு முடிஞ்சு ஒரு 16 கிலோமீட்டர் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 மைல் ரூல் வச்சு இதை முடிச்சாச்சு. தனுஷ்கோடி கடைக்கு வந்திருக்கேன். நான் அவனை கூப்பிட்டுட்டு போய் கிச்சனுக்கு டோர் மாட்டணும், அது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுற முடியல. இதை காட்டுறேன் நம்மளால் என்ன பண்ணுறேன்னு. அவங்க அப்பா உட்காந்துருக்காரா, வேலையஞ்சலியமாக உட்காந்துருக்கானா, இதுதான் அவங்க கடை. தனுஷ்கோடி தனுஷு வாடா. ரொம்ப வருஷமா இப்படி தான் வந்து வேலை வெட்டி இல்லாத இருக்கிறவங்க இந்த கடையில் வந்து அட்டியை போடுறது. அவங்க அப்பு பார்ப்பாரு, வந்துட்டான்டா கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு. ஏறு ஏறு, இவனுக்கு இதே வேலை. வந்த உடனே இவனை ஒன்று கடிக்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நான் நாளைக்கு வேற வெளியிலலாம் போக முடியாது. ஏன்? ஒரு பெருங்கொண்ட தலைவர் வராராம். யாரு? இப்போ கிச்சனில் இருக்கிற அலுமினியம் டோருக்கு அளவு எடுக்கிறதுக்கு வந்தோம். ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கேட்டோம். என் ஃப்ரெண்டு ஒரு ஆள்கிட்ட கொட்டேஷன் கொடுத்து அவன் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறான், வர மாட்டேன்றான். காசு கொடுக்க மாட்டோம்னா இல்லை என்னன்னு தெரியல, எதுக்குறா வர மாட்டேன்றான். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தனை கூட 1 ரூபா கூட ஏமாத்தலை. எங்களை தான் எல்லாரும் ஏமாற்றிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் என் தம்பிக்கு போட்டு கொடுத்துருக்காவே. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, இப்போ பால் காய்ச்சிட்டு இதில் தங்கலான்னு பார்த்தா அந்த யூபிஎஸ்சி டோர், சரி அலுமினியம் டோர் வந்து கிச்சனுக்கு போடுறதுக்கு 3-4 நாளாக என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அவர் சரியாக பண்ணலை. அதனால் வேறு ஆள்கிட்ட கொடுத்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். அவர் கரெக்டாக வந்தார், இந்த அளந்தார், ரெடி பண்ணிவிட்டு நாளானைக்கு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுக்கு 3 நாள் அப்புறம் திருப்பி கேட்டதுக்கு மாப்பிள்ளை திருப்பி நான் வந்து அளக்கணும், அப்புறம் ஒரு அளக்கிறேன் இங்கே வரேன்னு ஃபோட்டோ அனுப்புனேன், அப்புறம் திருப்பி அளக்கணும்னு மெஷர்மெண்ட்டும் சொல்லியாச்சு, எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியாச்சு. அப்புறம் இருந்தும் உழப்பிட்டான். இது வரைக்கும் இந்த பில்டிங் வேலை பார்த்ததுக்கு யாருக்குமே நாங்கள் கடன் வைக்கவே இல்லை. ஒரு சில இது இந்த ஜேசிபி கிளீனு அது, ஏன்னா அது என்னோடய பழக்கத்தினால பார்த்துருக்கு. அதை தவிர மற்ற யாருக்குமே நாங்கள் 1 ரூபா கூட கடன் வைக்கல. எங்களையே போட்டு பார்க்குறேன். ஆமாம், ஜேசிபிக்கு 30,000 இன்னும் கொடுக்கணும். 40,000 கொடுக்கணும். 30,000 ஏன்டா 4 மணி நேரம் 2 மணி நேரம் கணக்குக்கெல்லாம் 10,000 அமௌண்ட் வந்துடும். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இதுக்கப்புறம் வந்து மாதம் இந்த பேங்க் முத்ரா ஸ்கீம் லோனில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எலெக்ஷன் இதுன்றதை விட மார்ச் எண்டு ஸ்கீம் எண்டு வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம கையில் இப்போ சாக்ஸு அன்பாக்சிங் இருக்கட்டும், அடிடாஸ் அன்பாக்சிங் இருக்கட்டும், அந்தளவுக்கு பண்ண முடியல. கிளாரிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து பேங்க் லோனை வச்சு இப்போ என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒரு கேமரா ஒன்று வாங்கணும் அப்படின்றது. ஏன்னா ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்கணும். அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க ரொம்ப, ஏன் அப்படி வந்து ப்ரெசன்டேஷன் அப்ரோச் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு ஏற்றாப்புல உங்களோட அவுட்புட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளாரிட்டி இல்லை, வீடியோவில் கிளாரிட்டி கூட மேட்டர் இல்லைங்க, என்ன தேவை பண்ணிடலாம். நம்ம அது எனக்குன்னு ஒரு ரூம், ஒரு ஸ்டூடியோவை யூஸ் பண்ணிடலாம். அதை ரெடி பண்ணணும் அப்படின்னா முழுக்க கை காசை போட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 6 7 லட்ச ரூபா பில்டிங்க்கு, அப்புறம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு 3 லட்ச ரூபான்னு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். பெரிய எங்களோட முதலீடு இது. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது பண்ண மாட்டாங்க அந்த பேங்க். இது சப்போர்ட்டை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா, உள்ளூரில் தான் இது கிடைக்க மாட்டேங்குது. உள்ளூரில் ஒரு சில ஆள், ரொம்ப வெகு சிலர். ஆனால் வெளியூர்லாம் இருந்து யாருனே முகம் தெரியாதவங்கலாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. உள்ளூருக்குள்ளே தான் இது சொன்ன மாதிரி உள்ளூர் மாடு விளைவாதுன்னு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்க மாட்டேங்குது. சரி ரைட்டு, அது 2வது. இப்போ இந்த வர்ற செப்டம்பருக்குள்ளே மட்ராக் போட்டுருவோம். போட்டு ஆகணும், பிச்சை எடுத்தாச்சு. என்ன அதை மட்ராக்கு போட்டுறது உறுதி. நடத்தி ஆகணும். ஒரு ஈவெண்ட் நடத்திடுவோம் செப்டம்பருக்குள்ளே. ஈவெண்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும். ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் இந்த தாம்தூம்னு விளம்பரம் பண்ணுறதை விட வந்த அத்லட் யாருமே சஃபர் ஆகாத அளவுக்கு பண்ணிடுவோம். நாங்கள் பண்ணிடுவோம். மட்ராக், அதாவது சிண்டர் ட்ராக்னு சொல்லக்கூடியது தான் போட போகிறோம். அதை சுற்றி லைட்லாம் வச்சு டேப்பு, அதாவது தண்ணி எப்படி அடித்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு 2 ரெஸ்ட் ரூம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இடம், இந்த இதோடு சேர்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சின்னதாக ஒரு கண்டெய்னர் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்.
இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கூடிய விரைவில் அட் எனி காஸ்ட் வந்து நான் இனிமேல் வந்து ஒருத்தவங்கள்ட்ட உதவி கேட்குறதுக்கோ இல்லை எதுக்கோ கூச்சப்படாமல். ஆமாம், அதெல்லாம் இப்போ வெக்கமான அது மாதிரி வேறு நாஞ்சில் சம்பளத்துக்கிற மாதிரி துப்புனா தொடச்சிக்கிறணும் அந்த கணக்கு தான் இப்போலாம் வந்தாச்சு. சக்ஸஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுறத ஒரு 4-5 கிராமம் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 10 ஏக்கர் இருந்தால் கூட போதும். ஆமாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் கண்டிப்பாக 10 ஏக்கர் ஈஸியாக கிடைக்கும். இந்த கம்மாயை ஒட்டி அந்த என்ன சொல்கிறது இன்னொரு இடத்துக்கு பேர் பரம்போக்கு இடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடம்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து சப்போர்ட் இருந்ததுன்னா இப்போ எல்லோரும் சேர்ந்து போட்டு நம்ம கோயில், முக்கியமாக கோயிலோ சர்ச்சோ மசூதியோ நம்ம கட்டுறோம் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து போட்டு பண்ணுறோம்ல, அது மாதிரி ஊரில் வரி வாங்கியோ பண்ணுறோம்ல, அது மாதிரி இதுக்கு நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் மட் ட்ராக் எவ்வளோ ஆகுது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமம் ஒரு ட்ராக் போடுறதுக்கு எவ்வளோ ஆகுது, எவ்வளோ இடம் ஆகுதுன்றத எங்களோட அனுபவத்தில் இந்த இது முடியும் போது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு முன்னுதாரணமாக எடுத்து அங்கங்கே அவங்கவுங்க கவர்மெண்ட்டை நம்பாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்தந்த ஏரியாவில் உள்ள யங்ஸ்டர் வந்து தவறான பாதைகள் போக மாட்டாங்க, ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இந்த ஆன்லைன் சூதாட்டம் அந்த மாதிரி கேமில் போகாமல் அட்லீஸ்ட் மினிமம் வந்து கிரவுண்டில் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம், இல்லை நடப்போம், இல்லை ஓடுவோம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். இந்தியாவில் ட்ராக் அண்ட் ஃபீல்டு, அதாவது இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடியதில் இந்தியாவில் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றது ஒரு அத்லட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு இப்போ நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங் போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணும், திருச்சி போகணும் அப்படின்ட்டு தான் போவோம். இல்லை நம்ம ஒரு மராத்தான் வில்லேஜ் உருவாக்குறது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மராத்தான் வில்லேஜ் அவங்களே உருவாக்குறது பெஸ்ட்டு. கண்டிப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கும். அடிடாஸை நான் ஏன் அப்ரோச் பண்ணேன்னா, அடிடாஸ் நிறைய விதமான புது விதமான ட்ராக்குக்கெலாம் ஹெல்ப் பண்ணி அவங்களும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்லாம் நான் பார்த்துக்கேன் இன்ஸ்டாகிராமில். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸு, அந்த ட்ராக்கோட அழகு இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல இப்போ கடல் பக்கத்தில் இருக்கும், கடல் அலை அடிச்சுக்கிட்டு இருக்கும், இது மேலே ஒரு மேடாட்டம் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு மலை மேலே ஒரு ட்ராக் இருக்கும். அதெல்லாம் உண்மையாகவே சொர்க்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராக் அண்ட் ஃபீல்டு தான் சொல்லுவேன் நான். அதை நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. எங்கள் சிவகங்கையில் இருக்கிற நம்மளோட மராத்தான் வில்லேஜ். எங்கள் ஊர் வந்து தவறான வழிகளுக்கு பேர் போய் இப்போ ஒரு நன்மை செய்கிறதுக்கு ஒரு விஷயமாக கொண்டு வந்துருக்கோம். சில சமயம் வந்து வாயை அடக்க முடியாமல் சில சமயம் அரசியலும் பேசி போடுறோம். என்ன இல்லை, அது அரசியல் பேசணுன்றதை விட நம்ம ஊர் ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு ஏக்கம், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஏதாவது ஒரு வகையில் வளர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லுவா சூர்யா சொல்லுவாப்புல, இல்லை எனக்கு காசு கொடுங்க நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்ற மாதிரி. அந்த மாதிரி ஏக்கம் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஊர் வளர்ந்துடாதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஊரை சுற்றி சரௌண்டிங் எல்லா ஊருமே நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ பண்ணுவோம் இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் டெவலப்மெண்ட் ஆகும். அதை எல்லாருமே வரணும்டா. இப்போ ஒரு ஆள் வந்து நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே இருக்கணும்னா அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக அது இருக்குது. ஒரு ட்ராக்கில் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா எலைட்டாக இருக்கிறவங்க, ப்ரோவாக இருக்கிறவங்க, பிகினராக இருக்கிறவங்க 3 பேரும் ஒரே ட்ராக்கில் போவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி போக முடியாது. நான் இது நல்லா விளையாடுறவன் இருக்கிற நேரத்தில் நான் போய் இல்லை நானே ஃபஸ்ட் ஓடுறதுக்கு தாங்கினேன். அந்த வெயிட் ஒபீஸாக இருக்கும்போது நான் 70 kg இருக்கும்போது ட்ராக்கில் கால் வைக்கிறதுக்கு அது ஒரு மைண்டு வந்து ஃபியராக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு சில சர்டன் ரூல்ஸ் இருக்குது. இன்னர் ட்ராக் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓடுறது அவங்க தான் ஓடுவாங்க, செகண்ட் ட்ராக்ல ஓடுற அடுத்த பேஸில் இருக்கவங்க. நம்மளாம் ட்ராக்ல ஓட விடுறது இல்லை. இல்லை, அது வந்து வெளிநாட்டிலையுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து ப்ரோ ரன்னர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, செகண்ட் ட்ராக்கு, தேர்ட் ட்ராக் அப்படின்றதுல அவங்கவுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ யார் என்னென்ன பேஸில் இருக்காங்க, பிகினர்னா இப்போ ப்ரோ, அமைச்சர், இந்த மாதிரி இவங்கெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வரணுன்றது, இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும், எல்லாருமே வரணும். அதே மாதிரி நம்ம ஊர் மக்கள்கிட்ட ஒரு தப்பு இருக்குது. என்னென்னா ட்ராக்கில் வரும்போது இந்த கைலி லுங்கியை கட்டிட்டு வரனால அதுலேயும் பாதி கடுப்பாகிறாங்க. அதை இதுலேயே நிப்பாட்டிடுவோம். நம்ம வில்லேஜ் நம்ம இதில் சொல்லலாம். அது நம்ம மக்கள் மேலேயும் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. நடக்கிறதுக்கு தானே வர்றோம்னு லுங்கியை கட்டிட்டு வர்றது. இதுவரையும் நான் நிறைய குழம்பிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய அப்டேட்டாக பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன். பாய்.